இப்போது இந்த படத்தோட கதை, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடை. அந்த கிராமம் தான் அந்த இட்லி கடை, இட்லி கடை தான் கிராமம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு அந்த இட்லி கடையை சொன்னாலும் தெரியும். நம்ம ராஜ்கிரனும் புஷ்பா கைலாசமும் வந்து அந்த கடையை வந்து நடத்திட்டு வராங்க. தனுஷ் அவங்களுடைய பையன், சின்ன பையன் இவர். இப்போ வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக 3 மணிக்கு எழுந்து இட்லிக்கு உண்டான விஷயங்கள், அதுக்குண்டான தயாரிப்புகள் எல்லாம், அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு உண்டான காய்கறி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த இட்லியை வந்து அவர் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அதை சாப்பிட்றவங்களுடைய மனசு வந்து நிறைஞ்சு போகுது. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமாக அந்த ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருக்கார் ராஜ்கிரண். இவருடைய பையன் வந்து தனுஷ். இவர் வந்து படித்து முடித்து பிறகு வந்து தன்னுடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, வேலை பார்க்கணுங்கிறதுக்காக பேங்காக் போகிறார். அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து இது சார்ந்த தொழில்களை பார்த்து அது சார்ந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்குறார். அதன் பிறகு வந்து தன்னுடைய வேர்களை தேடி அந்த கிராமத்துக்கு வர்றார். இங்கே வந்ததுக்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இக்கட்டுகள், இதெல்லாமே வந்து தான் தனியாக ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு படம். இந்த படத்தில் வந்து நடிகர்களை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ராஜ்கிரண் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பு. அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவ்வளவு அழகாக நமக்கு அப்பா மாதிரி ரொம்ப அற்புதமாக அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு அற்புதமாக இருக்குது. தலை சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னா இன்றைக்கி இருக்க தேதியில் பார்த்தோம்னா ராஜ்கிரண் சார் தான். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரொம்ப அற்புதமான நடிப்பு. பர்டிகுலராக வந்து ராஜ்கிரனுடைய நடிப்புக்கு வந்து 2-3 இடங்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதில் வந்து உணர்ச்சிவசப்படக்கூடிய இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சி. அப்போ வந்து தனுஷ் வந்து அந்த கிரைண்டரை பற்றி சொல்லி, கிரைண்டர் வாங்கி பண்ணலாம்ப்பா, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே ஆட்டிட முடியும்னு சொல்லும்போது அவர் வந்து மனசு நெகிழ்ந்து, மனசில் நிறைவோடு ஆட்டணும்ப்பா, மனசு நிறைவோடு ஆட்டி அந்த வேலையை செஞ்சு அதில் வந்து மனநிறைவோடு அதை தயாரிக்கும் போது அதில் கிடைக்கிற திருப்தியே தனிதான்ப்பா அப்படின்னு சொல்லி, பொதுவாக அந்த மெஷினைஸ் ஆகிறத வந்து ஒவ்வொரு தலைமுறையுமே, இப்போ நம்ம தலைமுறையுமே ஒவ்வொரு தலைமுறையுமே அதை விரும்புறது இல்லைல்ல. நாங்கள் வந்து கையிலே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி வருவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.